அவனுடைய நண்பன் சொல்றான், எங்க அம்மாட்ட தலைப்பே கொடுக்க தேவையில்லை, சும்மாவே எங்க அம்மா பல மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்கப்பா என்று சொல்லுகிறார். பேசுவதற்கு நிறைய ஊடகங்கள் இருக்கிறது, செயலிகள் இருக்கிறது. ஆனால் கேட்பதற்கு தான் ஆட்கள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆர்ட் ஆஃப் லிசனிங் என்பதே ஒரு மனத்தத்துவ ரீதியாக நாம் கொண்டிருக்க வேண்டிய ஆற்றலும் அது ஆன்மீக பயிற்சியுமாக இருக்கின்றது. ஒரு ரயில் பயணத்திலே ஒருவர் கேபின் போல ஒரு அறையிலே 2 பேர் தங்குவதற்கு அவருக்கு இடம் கிடைக்கிறது. வந்தவர் இன்னொருவர் அங்கே அமர்ந்திருப்பதை பார்க்கிறார். அவருடைய நடை, உடை, பாவனை இவற்றை எல்லாம் பார்க்கிற பொழுது அவர் மீது இவருக்கு சந்தேகம் வருகிறது. தான் வைத்திருக்கிற விலையேற பெற்ற பொருட்களும், கோல்டு வாட்ச், இவையெல்லாம் இந்த 2 நாள் எப்படி இங்கேயே நான் வைத்திருக்க முடியும்? இந்த ஆள் எடுத்து விட்டால் என்ன செய்வது என்று சொல்லி அவற்றை எல்லாம் ஒரு பர்சிலை போட்டு அந்த ரயில் பெட்டியிலே இருக்கிற பொருளாளரை, அங்கிருக்கின்ற கண்காணிப்பாளரை பார்த்து, இதை நீங்கள் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய அறையில இருக்கிற இன்னொருவர் மீது எனக்கு சந்தேகம் இருக்கிறது என்று சொன்ன பொழுது அவர் சொன்னாராம், கவலையே படாதீங்க, உங்களோட தங்கியிருக்காருல, அவர் இப்பதான் 10 நிமிஷத்துக்கு முந்தி அவருடைய முக்கியமான பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து உங்க மேல சந்தேகம் இருக்குன்னு சொல்லி என்னிட கொடுத்து வச்சுட்டு போயிருக்கிறாரு. அதனால 2 பேருடைய சொத்துக்களும் வெளியேற பெற்ற பொருட்களும் என்கிட்ட தான் இருக்குது, நீங்க என்னதான் நம்புறீங்களா என்றுதான் தெரியவில்லை என்று அவர் சிரித்துக் கொண்டே சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் யதார்த்தமான ஒரு வாழ்வு என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் இறைவனை போற்ற, இறைவனை புகழ, இறைவனை அன்பு செலுத்த நாம் நம்முடைய பேச்சை, நம்முடைய செயலியை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆகவே நாம் மற்றவர்களுடைய நலனை, மற்றவர்களுடைய வாழ்வை, மற்றவர்களுடைய ஆற்றலை உருவாக்குவதற்காக இறைவன் அவர் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்த வேண்டும். அந்த வார்த்தை வளம் மிக்கது, ஆற்றல் மிக்கது, இருபுறமும் அறுக்கக்கூடிய அருவாளை போல அது செயல் திறன் மிக்கது என்பதை விவிலியம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஆகவே இறை வார்த்தையின் வழியாக மற்றவரை நாம் அர்ச்சிப்போம், ஆசீர்வதிப்போம் என்பதை நம்முடைய வாழ்வாக்கிக் கொள்ள வேண்டும். இந்த 2வது வாசகத்திலே பவுலடியார் இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளையும் அவருடைய இறப்பையும் பாவத்தினால் ஏற்பட்ட அந்த நிலைமையையும் எடுத்து சொல்லி உயிர்த்த ஆண்டவருடைய மாட்சிமைகளை நாம் மகிமையோடு கொண்டாட வேண்டும் என்பதை சொல்லுகின்றார். ஆகவே பாவத்தை அழிக்க இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய இறப்பு தேவைப்பட்டது. அந்த இறப்பின் வழியாக உயிர்த்த ஆண்டவர் நம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறார், வளமையாக நம்மை வளர வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வின் அனுபவத்தை தான் அனுபவித்ததை பவுலடியார் எடுத்து சொல்லுகின்றார். சாரா என்ற ஒரு மாணவி, அவருடைய பெற்றோர் புகழ்பெற்ற ஒரு பள்ளிக்கூடத்திலே அவளை சேர்த்தார்கள். 2 வாரம் மிகவும் மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக அந்த சாரா வீட்டுக்கு வருவார், பள்ளிக்கூடத்துக்கு செல்வார். அந்த வகுப்பிற்கு பொறுப்பான ஒரு ஆசிரியையாக மிஸ்ஸஸ் நிக்சன் என்பவர் வந்து சேர்ந்தார். இந்த சாராவுக்கும் அந்த நிக்சனுக்கும் ஏதோ பிடிக்கவில்லை. அந்த சாராவினுடைய பெற்றோர் வந்து அந்த கிளாஸ் டீச்சரிடம் பேசி பார்த்தார்கள். இவள் நல்லவள், திறமை மிக்கவள், பக்திமான், அதே நேரத்திலே கீழ்ப்படியக்கூடியவள் என்று என்னென்னமோ சொல்லி பார்த்தார்கள் பெற்றோர்கள். ஆனால் அந்த வகுப்பு ஆசிரியை, என்னுடைய வகுப்பிலே இவள் எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிடுகிறார். இந்த செய்தி பங்கு தந்தைக்கும் போய் சேருகிறது. பங்கு தந்தையும் அந்த வகுப்பு ஆசிரியரை அழைத்து, இதோ இந்த சிறுமிக்கு உங்கள் வகுப்பிலே இடம் கொடுங்கள்,
அவரை நீங்கள் நன்றாக உருவாக்க முடியும் என்றெல்லாம் சொல்லி பார்க்கிறார். இல்லை, என்னால் முடியாது, அவள் என்னுடைய வகுப்பிற்கு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அங்கே முதல்வரிடமும் பங்கு தந்தையிடமும் சொல்லிவிடுகின்றார். வேறு வழி இல்லாமல் அவருடைய பெற்றோர் அந்த சிறுமியை அழைத்துக் கொண்டு பக்கத்திலே இருக்கின்ற ஒரு அரசு பள்ளியிலே கொண்டு போய் சேர்க்கிறார்கள். தனக்கு பழக்கமான தன்னோடு இருக்கிற தோழிகள் எல்லாம் இல்லையே என்ற ஏக்கம் அந்த சாராவுக்கு இருந்தது. அதே நேரத்திலே அத்தனை பேர் மத்தியிலே என்னை ஒரு குற்றவாளி போல அந்த வகுப்பு ஆசிரியர் நடத்தியதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று ஒவ்வொரு நாளும் பெற்றோரிடம் இந்த சாரா புலம்பிக் கொண்டிருந்தார். ஒரு நாள் அவருடைய தாய் அந்த சாராவை அழைத்து, அம்மா, இப்படியே நீ புலம்பி இருந்தால் உன்னுடைய திறமைகள், உன்னுடைய வாழ்வு, உன்னுடைய ஆன்மீகம் எல்லாமே அழிந்து போய்விடும். கடவுள் தன்னுடைய அன்பின் சாயலாக உன்னை படைத்திருக்கிறார். நீ சோலை போக கடவுள் விரும்ப மாட்டார். நீ சிறப்பானவளாக, ஆற்றல் மிக்கவளாக, செயல் மிக்கவளாக வாழ உனக்கு இந்த புதிய பள்ளிக்கூடம் இறைவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே நீ அந்த பள்ளிக்கூடத்திலே மிக சிறப்பாக படிக்கவும் உன்னையே பயன்படுத்திக் கொள்ளவும் முயற்சி செய். அதற்கு முன்பதாக நீ உன்னுடைய முன்னாள் வகுப்பு ஆசிரியை மிஸ்ஸஸ் நிக்சனை மன்னிக்க வேண்டும். நீ அவர்களை மன்னிக்காமல் அவர்கள் மீது எரிச்சல் வருகிறது, கோபம் வருகிறது என்று இப்படியே நீ சொல்லிக் கொண்டிருந்தால் உன்னுடைய திறமைகள் எல்லாம் வீணாக்கி போய்விடும் என்று சொல்ல, அன்று பல மணி நேரங்கள் இரவு தூங்காமல் அந்த சிறுமி தன்னுடைய முன்னாள் வகுப்பு ஆசிரியருடைய பெயரை சொல்லி கடவுளுடன் மன்றாடி கொண்டிருக்கிறார். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு சென்ற பொழுது அவள் வழக்கமாக உட்கார்ந்த இடத்திலே போய் அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது அவள் பக்கத்திலே வந்து அந்த முன்னாள் வகுப்பு ஆசிரியை மிஸ்ஸஸ் நிக்சன் வந்து அமர்ந்திருக்கிறார். இவளால் எழுந்து போக முடியவில்லை. ஆனால் அதே சமயத்திலே பக்கத்திலே வந்து உட்கார்ந்து இருக்கிறாரே என்ற ஒரு மனக்கலக்கம் இருந்தாலும் எதெல்லாம் வேண்டினோமே மன்னிக்க வேண்டும் என்று மன்னிப்போம் மன்னிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லிக்கொண்டே இருந்தாரா. மன்னிப்பு, சமாதானம் பகிர்ந்தலின் பொழுது அந்த ஆசிரியை இவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டு சமாதானம் என்று சொன்னவுடன் இவருடைய உடல் முழுவதும் ஏதோ ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆனது போல ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது. அன்று நான் மன்னிக்க கற்றுக்கொண்டேன். அதன் பிறகு நான் சிறப்பாக வாழ்கின்றேன். அந்த பள்ளிக்கூடத்திலே இருப்பதை விட புதிய பள்ளிக்கூடத்திலே என்னால் திறமையாக, ஆற்றல் மிக்க நிலையிலே வாழ முடிந்தது என்பதை அந்த சாரா தன்னுடைய அனுபவத்தை எடுத்து சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் மன்னிக்கின்ற பொழுது மற்றவர்களுடைய குறைகளை நாம் ஏற்று அவர்களிலிருந்து அவர்களை விடுவிக்கின்ற பொழுது இறை நம்பிக்கையை பெற முடிகிறது. இன்றைய நற்செய்தியிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. வழிகாட்டினால் 2 பேருமே குழிக்குள்ளே விழுந்து விடுவார்கள் என்பதை சொல்லுகிறார். அதே நேரத்திலே எப்படி ஒரு கண்ணிலே ஒரு பெரிய கட்டை இருக்கிற பொழுது அதை அவன் பொருள்படுத்தாமல் தன்னுடைய சகோதரர்கள் இருக்கிற சிறிய துரும்பை நான் எடுக்கட்டுமா என்று கேட்டானால் அவனுடைய நிலை பரிதாபத்துக்குரியது என்பதை இறைமகன் இயேசு கிறிஸ்து எடுத்து சொல்லுகிறார். அவ்வாறு நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், தீய மரம் தீய கனி கொடுக்கும், தீய மரம் நல்ல கனி கொடுக்க முடியாது என்பதை சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கைக்கு இறைவன் கொடுக்கின்ற பாடமாக இவை இருக்கிறது. ஆகவே நம்பிக்கையின் நிலையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனப்பான்மை நமக்கு இருக்க வேண்டும். குறிக்கோள் இல்லாத பேச்சு குறி பார்க்காமல் அம்பை எய்வது போல என்று சொல்லுவார்கள். ஆகவே நம்முடைய பேச்சானது பலரை காயப்படுத்துவதை நாம் அன்றாட வாழ்க்கையிலே உணர்கிறோம். அல்லது நம்முடைய வாழ்க்கையை நாம் திறனாய்வு செய்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு நாளும் இரவு படுப்பதற்கு முன்பு ஆன்ம சோதனை என்ற ஒரு நிகழ்வானது குருமடத்திலே சொல்லிக் கொடுக்கப்படும். அவ்வாறு நடந்த நல்ல நிகழ்ச்சிகளை எல்லாம் எண்ணி இறைவனை போற்றுவதும்
அது நடந்த குற்றங்களுக்கெல்லாம் இறைவனிடம் மன்னிப்பு கேட்பதற்கும் நமக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைய நற்செய்தியிலே சொல்லப்பட்டது போல நாம் சிறப்பு மிக்கவர்களாக, ஆற்றல் மிக்கவர்களாக, செயல் திறன் மிக்கவர்களாக வாழ வேண்டும். ஒருவர் புதிதாக ஒரு காரை வாங்கி கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு அந்த காரை வேகமாக மிகவும் ஜாலியாக ஓட்டிக் கொண்டு போகிற பொழுது, ஒரு திருப்பத்திலே வருகிற பொழுது அந்த காரின் மீது ஒரு கல் வந்து விழுகிறது. அவனுக்கு கோபம், காரை விட்டு இறங்குகிறான், தன்னுடைய நண்பர்களையும் அழைத்துக் கொள்கிறான். அங்கே ஒரு சிறுவன் அந்த ரோட்டிலே இருந்து அந்த கல்லை எரிந்ததை இன்னொருவன் பார்த்து விட்டார். அவனை போய் பிடிக்கிறார்கள். அவனை ஏன் இப்படி என்னுடைய புது காரிலே காயப்படுத்தி விட்டாயே என்று கேட்ட பொழுது அந்த சிறுவன் இங்க வாங்க என்று அவர்களை அழைத்து செல்கிறார். அங்கே அவனுடைய அண்ணன் ஊனமுற்றவர்களுக்காக இருக்கின்ற அந்த நாற்காலியை பயன்படுத்தி ரோட்டிலே வந்து கொண்ட பொழுது ஒரு கார் வேகமாக வர பயந்து அந்த வண்டியை அவர் ஓட்ட அது பக்கத்திலே இருந்த நடைபாதையை தாண்டிய ஒரு குழியிலே விழுந்து விட்டது. அவனும் அந்த குழியிலே கிடக்கிறார். அப்பொழுது அந்த சிறுவன் சொல்லுகிறார், நான் பல முறை பலருக்கு கை காட்டினேன், யாரும் எனக்கு உதவிக்கு வரவில்லை. என்னுடைய அண்ணன் அங்கே குழியிலே பரிதாபமாக இருக்கிறார், அவனை தூக்க எனக்கு பலமில்லை, வேறு வழி இல்லை. ஆகவேதான் நான் இந்த கல்லை எரிந்தால் நீங்கள் காரை நிறுத்துவீர்கள் என்று நான் செய்தேன் என்று சொன்ன பொழுது அவர் மீது கோபம் கொண்டிருந்த அந்த கார் உரிமையாளர் மற்றவர்களும் அவனுடைய நிலைமையை உணர்ந்து அந்த கீழே குழியிலே கிடந்த அந்த மாற்றுத்திறனாளியை மேலே கொண்டு வந்து அந்த வீழ்ச்சியாரிலே அவனை உட்கார வைத்து அவனை பக்குவமாக வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்களா. இதுதான் கிறிஸ்துவத்தின் வெளி அடையாளம், கிறிஸ்துவத்தினுடைய ஆற்றல், கிறிஸ்துவ வாழ்க்கையின் நம்பிக்கை. ஆகவே குறை சொல்லிக் கொண்டிருக்காமல் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் நம்பிக்கையை மற்றவர்களுக்கு வளர்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒருவரை பார்த்து நீ யோகியமா என்று நாம் கையை ஒரு விரலை காட்டினால் 3 விரல் நம்மை நோக்கி இருக்கும். நீ யோசித்து பார் 3 முறை என்று சொல்லி கட்டை விரல் விண்ணோக்கி காட்டும். தீர்ப்பிடுகிற அதிகாரம் உனக்கு இல்லை, அது கடவுளுக்கு. ஆகவே கடவுள் முன்னால் நீ யார் என்பதை பார் என்று நாம் மற்றவரை குறித்து காட்டுகிற பொழுது நமக்கு அது செய்தியாக வருகிறது. ஆகவே இறை நம்பிக்கையில், இறை ஆற்றலில் மற்றவர்களை உருவாக்கக்கூடிய அன்பின் வார்த்தைகளை சொல்லி நம்பிக்கையின் வார்த்தைகளை சொல்லுவோம். பல நேரங்களிலே மௌனமே ஒரு பெரிய ஆயுதம் என்று சொல்லுவார்கள். ஆகவே பல நேரங்களில் மௌனமாக இருந்து காரியங்களை சாதிக்கவும் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதையும் உணர்ந்து நாம் மற்றவர்களை காயப்படுத்தாமல் மற்றவர்களை உருவாக்க, மற்றவர்களுக்கு உருவெடுக்க இறைவன் தூயாவி கொடைகளை நமக்கு கொடுக்க இந்த திருப்பலியில வேண்டுவோம்.